ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நான் காலை டிஃபன் வேலை முடிச்சுட்டேன். எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டு வெளில போயிட்டாங்க. சோமவார விரதம் நான் எப்போதுமே இருக்கிறேன். அதனால் நான் காலைல டிஃபன் எடுத்துக்கல. சரி, காஃபி கொஞ்சம் குடிச்சிட்டு மற்ற வேலைலாம் செய்யலாமேன்னு பால் வச்சுருக்கேன். அதுதான் இப்போ காஞ்சிட்ருக்கு. அப்படியே இந்த கவுண்டர் டாப்பை பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். காலை சட்னிக்கு போக பாக்கி வெங்காயம் கொஞ்சம் உரிச்சது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தது எல்லாம் அப்படியே கொஞ்சம் இருக்குது. சரி, மதியம் சமையலுக்கு யூஸ் பண்ணலான்னு அதை அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ அது பார்த்தீங்கன்னா, கொய்யாக்காய் கொஞ்சம் வீட்டில் மரம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே பார்க்குறவங்களுக்குலாம் அது பறிச்சாந்து வச்சுருந்தேன். இது பறித்து வச்சு 2 நாள் ஆகுது. மரத்துலலாம் பழுக்க முடியாது, ஏன்னா அணில் அடிச்சு குருவிலாம் சாப்பிட்ரும். சிலப்போ கொஞ்சம் செங்காயம் தான் நான் பறிச்சாந்து வச்சுருப்பேன். அது கிண்ணத்தில் போட்டு வச்சனால பழுத்துருச்சு. சில நேரம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும்போதே கொஞ்சம் கலர் பழுத்துருது. சில நேரம் நல்லா இவ்வளோ பெருசு அளவு கூட வரும், ஒரு 1/4 கிலோ அளவு கூட. அது சரி, இப்போ எப்படி நமக்கு கிடைக்குதோ, நமக்கு கண் பார்வைக்கு கிடைக்கிறதுன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுருவேன். சிலப்போ குருவி சாப்பிடணும்னு விட்டுருவோம். இப்போ இந்த டிகாஷன் போடுறது எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதெல்லாம் நான் கழுவிட்டு தான் போட போகிறேன். இது கவுண்டர் டாப் அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ ஜாமான்லாம் எடுத்து நான் சிங்கில் ஊற விட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் மதியம் சாப்பாடு என்ன வேலைன்னு பார்த்துட்டு, இன்றைக்கி நான் பூஜை ஜாமான்லாம் கொஞ்சம் விளக்கலாம், க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் தான் கொஞ்சம் வீட்டு வேலைலாம் செய்யலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுவுமே நான் வீடியோவில் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் ஐடியாவையும் நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சாமி ரூமு, அப்புறம் விளக்கு இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் கொஞ்சம் எனக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக செய்கிற மாதிரி நான் வெஜிடபிள் சாதம் தான் செய்யலான்னு அதுக்கு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு வெங்காயம் ரைதா செய்வோம் இல்லையா, ஆனியன் ரைதா, அதுக்குமே எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மீல் மேக்கரை அரிசி தான் ஊற வச்சுருக்கேன். இதை நான் தாளித்து விட்டுட்டு நான் அப்படியே பூஜை இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு தான் நான் திரும்ப எல்லாமே எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஏன்னா டைம் ஆகிடுச்சி. ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி பேப்பர்லாம் போட்டு மாற்றணும் அப்படின்னா ஷெல்ஃப் எல்லாமே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். சாமி போட்டு எல்லாமே துடைச்சிட்டு எல்லாமே குங்குமம் போட்டு எல்லாம் வைக்கணும். அதனால் லேட் ஆகிடும்ன்றனால நான் இந்த மாதிரி முடிச்சுட்டு நான் அப்புறம் தான் அந்த வேலையை செய்யலான்னு இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறேன். அது ரெடி ஆகிடுச்சி. அந்த மாதிரி உதிர சூப்பராக ரொம்பவே சூப்பராக நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ சூடாக சாப்பிட வேண்டியதுதான். நான் மல்லித்தழைலாம் இதிலே போட்டுருக்கேன் தாளிக்கும்போது. அப்புறம் நம்மளே சொன்ன மாதிரி வெங்காய ரைதா தான் பண்ணியிருந்தேன். கேரட்லாம் போடல. தயிர் கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்தது. சரி, இதை யூஸ் பண்ணாமல் நான் மழை நாள் ரொம்ப மோர்லாம் யூஸ் பண்ணுறது இல்லையா, வேஸ்ட்டாக போகுது. அதனால் இது தண்ணியாக இருந்தாலும் ஓகே, நம்ம தயிர்லாம் வாங்கலை, வீட்டில் இருக்கிறத வச்சு நான் இதை செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம பூஜை ரூம் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது தான் அடுத்தது பார்க்கணும். அதை அடுத்தது பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் நான் சொல்லியிருந்த மாதிரியே இந்த சாப்பாடு வேலை எல்லாமே முடிச்சாச்சு. சாப்பாடு வேலை முடிச்சோடனே நம்ம இந்த வேலையை ஆரம்பித்தாலும் சரியாக இருக்கும். ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்தோம்னா டைம் போயிடும். அதனால் இந்த பூஜை ஜாமான் எடுக்கிறது விளக்குற வேலையை முதல்ல முடிச்சுட்டு நான் அப்புறம் ஷெல்ஃபெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு சாமி ஃபோட்டோக்கெல்லாம் போட்டு வைக்கலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஜாமான்லாம் எடுத்து நான் இது போட்டுட்டேன். டேபிள் டாப்பில் கொண்டாந்து வச்சுட்டேன். அதான் கவுண்டர் டாப்பில். இப்போ நான் சபீனாவும் இந்த புளியும் வச்சு தான் தேய்க்கலான்னு இருக்கேன். நம்ம ஜாமான் அதாவது புளி வாங்குகிறோம் இல்லையா, அப்போயே கொஞ்சம் இதுவாக இருக்கிற புளியெல்லாம் தனியாக கோது இதெல்லாம் அதுலேருந்து வர்றதெல்லாம் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கட்டையை எடுத்துகிட்டு தேய்க்கிறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். தனியாக நமக்கு நார்லாம் எதுவும் தேவையில்லை, டக்குன்னு அழுக்குமே போயிடும். அதனால் நான் இது மாதிரி தான் யூஸ் பண்ணிப்பேன். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இதெல்லாம் ஏற்றின விளக்கு ரொம்ப நான் போட்டு தேய்க்க போகிறதில்ல, லைட்டாக தேய்ச்சி நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம அது இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல இல்லையா, அதனால் மற்ற விளக்கு, இந்த குத்து விளக்கு இதெல்லாம் நம்ம நல்லாவே நல்லா அழுக்கு மட்டும் இல்லை, இது அழுக்கு போக தான் தேய்ப்போம். இதை நல்லா க்ளீனாகவும் கொஞ்சம் தேய்க்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து விளக்குனோம்னா நமக்கு டைம் சேவ் ஆகும், சீக்கிரமும் வேலை முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அந்த பித்தளை பாத்திரம் பூஜை ஜாமான்லாம் விளக்கி வைக்க கார்த்திகை தீபத்துக்கு ஏற்றின விளக்கு, அகல் விளக்கு இதெல்லாமே நான் க்ளீன் பண்ணி வைக்கிறது. அப்புறம் பூஜை செல்ஃபை க்ளீன் பண்ணுறது, அதை பற்றின வீடியோ தான் நான் காமிக்கிறதா சொல்லியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வச்சு தர அந்த திருமாங்கல்ய சரடு இருக்கு இல்லையா, அது அப்புறம் நம்ம இதுக்கு நோன்புக்குன்னு கயிறு யூஸ் பண்ணுறது, அப்புறம் கோயிலேருந்து வர்ற இதெல்லாம் மங்கள கயிறுலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் அதில் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால பூஜை ரூம்லேயே கொஞ்சம் நிறைய அடைச்சிட்டு இருக்க மாதிரி இருந்தது. அதெல்லாம் தான் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ளீன் பண்ணது போனது இதெல்லாம் தான் இப்போ ஒரு கண்ணா பின்னான்னு இந்த இடமே இதுவாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட இது அப்படியே வேலை ஈர்த்துக்கிட்டே தான் எனக்கு போயிட்டு இருந்தது. இதெல்லாம் நம்ம உள்ளே ஏற கட்டி வைக்கிற விளக்கு தான், அதனால் நான் அதுக்கெலாம் பொட்டெல்லாம் வைக்கலை. மற்றபடி ஃபோட்டோலாம் துடைச்சிட்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி
பொட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ பொங்கலுக்கான வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே செய்கிறதுன்ற வீடியோ தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஒரேடியாக செய்யணுன்னா நமக்கு ரொம்ப வந்து டயர்ட் ஆகிடும். என்ன வேலை செய்யறதுமே புரியாது. நம்ம இந்த மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு வந்துட்டோம்னா உள் வேலையெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே ஒட்டரை அடிக்கிறதுலாம் வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணி இப்போ நல்லா விட்டுட்டோம்னா இப்போ லைட்டாக பண்ணாலே போதும். ஈஸியாக வந்து நமக்கு வேலை ஆகிடும். இதெல்லாம் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுற தட்டு. இதெல்லாம் மட்டும் எல்லாம் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கேத்துனால எண்ணெய் சிந்தி போயிருந்தது. அதெல்லாம் தான் நான் இப்போ வந்து ஏற கட்டி வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நைட்டு டிஃபன் வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.